وأصحابه بالله وبعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் எங்கள் நாயகம் செய்தனா குதுபுல் அக்தார் மஹபூப் சுப்ஹானி மாஷூக் ரஹ்மானி முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். எப்படி என்றால், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே யுஸ்பஹு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா, அதாவது காலையிலே முஃமினாக இருந்தவன் மாலை நேரத்திலே அவன் காஃபிராக ஆகிவிடுவான். வ யும்சி ரஜுல் முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலை நேரத்திலே முஃமினாக இருந்தவன் காலையிலே காஃபிராக ஆகிவிடுவான் என்பதாக பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் இணை வைப்பதை, ஷிர்க் வைப்பதை நாம் பயப்படவில்லை என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸையும் எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கு ஒன்று முரணாகிறது. அதாவது முரணை போல் எங்களுக்கு தெளிவடைகிறது. கடைசி காலத்திலே மூமினாக இருந்தவன், காலையிலே மூமினாக இருந்தவன் மாலையிலே காபிராகுவான், மாலையிலே மூமினாக இருந்தவன் காலையிலே காபிராகுவான் என்று அறிவிக்குது. ஆனால் மற்றொரு ஹதீஸ் என்னுடைய உம்மத்துமார்கள் ஷிர்க் வைப்பதை நான் பயப்பட மாட்டேன் என்பதாக அறிவிக்குது. அப்படி என்றால் இந்த காபிராக கூடியவர்கள் ஷிர்க் வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தான் காபிராவார்கள் என்பது அல்ல. மாறாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே அவர்களை திறக்குறவாக பேசி அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அந்தஸ்தை கொடுக்காமல் அவர்களை தரக்குறைவாக பேசி, அதுபோல் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை அஹ்லுல் பைத்துக்களை தரக்குறைவாக பேசி, அதுபோல் அல்லாஹ்வுடைய வலிமார்களுடைய விஷயத்திலே கண்மூடித்தனமாக இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் அவர்களை அடிமட்டத்துக்கு கொண்டு வருவதன் மூலம் இப்படியான விஷயங்களை செய்துதான் இவர்கள் காபிராவார்கள் என்பது, இந்த நியமத்தை தான் இவர்கள் நிராகரித்து தான் காபிராவார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்? ஈமானுக்கு அடிப்படை மஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து தான் ஈமான். 40 வயதிலே தான் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வருடத்திலே தான் அவர்களை நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் இஸ்லாத்திலே சிறந்த அமல் தொழுகை. அந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய 52வது வருடத்திலே தான் அதை வாஜிபாக்கினார், பரதாக்கினார் மீராஜின் போது. அப்படி என்றால் அந்த 12 வருடமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து வந்தார்கள்? அந்த சஹாபாக்களை தஸ்கியத் செய்து வந்தார்கள், அவர்களை மன தூய்மைப்படுத்தி வந்தார்கள். அவர்களுடைய மஹப்பத்திலே அவர்களை எப்படி ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடன் எந்த அளவுக்கு மஹப்பத்தாக நடக்க வேண்டும், ஈமான் என்றால் என்ன, ஈமானுக்கு அடிப்படை மஹப்பத்து தான் என்பதை தான் அவர்கள் போதித்து வந்தார்கள். ஏன்? இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 வயதிலிருந்து அவர்களுக்கு தொழுகை அதாவது தொழுகையை பரலாக்குற வரை எந்த அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரலாக்கல்ல எந்த முஸ்லிம்களுக்கும் எந்த சஹாபாக்களுக்கும். இது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று.
கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களுடைய ஈமான் நிரப்பமாவதாக இருந்தால் நீங்களே உங்கள் அளவிலே நான், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெற்றோரை விட, அவருடைய பிள்ளை குட்டிகளை விட, அவனை சேர்ந்தவர்கள் அனைவர்களை விட, அனைத்தை விட அவர்கள் தான் மஹப்பத்தாக்கப்பட்டவர்களாக, நேசம் கொள்ளப்பட்டவர்களாக ஆயிருக்க வேண்டும். நான் அவர்கள் அளவிலே அந்த அளவுக்கு மஹப்பத் வைக்கப்பட்டவனாக இருக்கிற வரையிலே உங்களில் ஒருவனும் நிரப்பமான ஈமான்தாரியாக ஆக மாட்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு மஹப்பத் வைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் தலைப்புக்கு வருகிறேன். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்களிலே ஒரு சஹாபியான் சையதுனா ஸைத் இப்னு தஸின்னா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியையும் மற்றும் இரண்டு சஹாபாக்களையும் குறைஷி காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? உஹது யுத்தத்திலே அவர்களை கொலை செய்வதற்காக, இந்த சஹாபாக்களை கொலை செய்வதற்காக வேண்டி அவர்களை கைதிகளாக பிடித்து அந்த ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, மற்ற இரண்டு சஹாபாக்களுடைய செய்தி இருக்கட்டும், இவர்களை பற்றி சொல்கிறேன். சையதுனா ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹரத்துக்கு வெளியிலே கொண்டு வருகிறார்கள் குறைஷி காஃபிர்கள். ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு ஹரத்துக்கு வெளியிலே கொண்டு வருகிறார்கள். காரணம், ஜாமிலியா காலத்திலே ஹரத்துக்கு, அந்த ஜாமிலியா காலத்தில் காஃபிர்கள் கூட கண்ணியம் கொடுப்பார்கள். ஹரத்துக்கு வெளியிலே கொண்டு வந்து அவர்களை கொலை செய்வதற்கு முனைகிற நேரத்தில் இந்த செய்தியை யார் சொல்கிறார்கள் தெரியுமா? அபூ சுஃபியான் அவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் செய்த அந்த நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார்கள். அபூ சுஃபியான் அவர்கள் ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அந்த அவர்களும் மற்ற காஃபிர்களும் சேர்ந்து ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளை அவர்கள் வெட்டுகிறார்கள். திரும்ப இரண்டு கால்களையும் வெட்டுகிறார்கள். ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றமாக அவர்கள் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ரூஹ் பிரியவில்லை, அவர்கள் நினைவை இழக்கவில்லை. இப்படி இருக்கிற நேரத்திலே அபூ சுஃபியான் சொல்லி காட்டுவார்கள் அழகாக. அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த ஸைத் இப்னு தஸின்னாவை இப்படி நாங்கள் கைகளையும் வெட்டி கால்களையும் வெட்டி முண்டமாக கிடக்கக்கூடிய அந்த ஸைத் இப்னு தஸின்னாவை பார்த்து நான் கேட்டேன், யா ஸைத், அதாவது ஸைதே அத்துஹிப்பு, அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீ உகப்பு வைக்கிறாயா, நீ விரும்புகிறாயா, உன்னுடைய ஹபீப், உன்னுடைய சாஹிப் இருக்கிறாரே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து அவர்களை கொலை செய்துவிட்டு உன்னை நாங்கள் விட்டு விடுகிறோம், நீ பிழைப்பதற்கு நீ விரும்புகிறாயா என்று கேட்ட நேரத்திலே அபூ சுஃபியானை பார்த்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இலைக்க அன்னியா அபூ சுஃபியான், அபூ சுஃபியானே என்னை விட்டு நீ தூரமாகி போ, என்ன பார்த்து என்னிடத்தில் நீ என்ன கேட்கிறாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து கொலை செய்துவிட்டு என்னை விடுவதை நான் விரும்புகிறேனா என்று என்னிடத்திலே நீ கேட்கிறாயா? அவர்களை கொண்டு வந்து கொலை செய்வது அல்ல, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கானிலே, அந்த இடத்திலே அவர்கள் நின்று கொண்டு அவர்களுடைய காலிலே ஒரு முள்ளு தைத்தால் தான், ஒரு முள்ளு குத்திப்பட்டால் தான் நான் உயிர் பிழைப்பதாக இருந்தாலும் அந்த உயிர் எனக்கு தேவையில்லை என்பதாக ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்கள் வைத்த மஹப்பத். மஹப்பத் வேறு, இத்திபா வேறு. சிலர் சொல்வார்கள் இந்த மஹப்பத் ரசூல் வராமல் இருப்பதற்காக சிலர் சொல்வார்கள் மஹப்பத் அல்ல, இத்திபா தான் கட்டாயம் என்று. ஆனால் லா யுஹிப்பு அஹதுக்கும், அந்த மஹப்பத்தை தான் அந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. மஹப்பத் எப்படி என்றால், உஹது யுத்தத்திலே ஒரு பல்லு உடைக்கப்பட்டதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல்லு உடைக்கப்பட்டதற்கு உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனிலே இருந்து கொண்டு அவர்களுடைய அனைத்து பற்களையும் அவர்கள் உடைத்துக் கொள்கிறார்கள். இது இத்திபா அல்ல, இது மஹப்பத். இதற்கு ஆதாரம் தேடிக்கொண்டு போகக்கூடாது. அதாவது இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, அவர்கள் எப்படி பல்லை உடைப்பார்கள், ஒரு உறுப்பை எப்படி அவர்கள் நீக்குவார்கள் என்று ஆதாரம் அல்ல. இது ஒரு மஹப்பத், அவர்களுக்கு ஏற்பட்ட மஹப்பத். ஒரு பல்லை உடைக்கிறார்கள், ஆனால் இந்த பல்லு அல்ல, அடுத்த பல்லாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைக்கப்பட்ட பல்லு, மறுபல்லை உடைக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஒவ்வொரு பற்களையும் உடைத்துக் கொண்டு மொத்தமாக
எல்லா பற்களையும் உழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பற்கள் எனக்கு தேவையில்லை என்பதாக சையதுனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார். இது இத்திபா அல்ல, மஹப்பத். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஹப்பத்து எங்களிடத்தில் இல்லாத காரணத்தினால் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான மஹப்பத் இல்லாத காரணத்தினால் தான் ஒவ்வொன்றையும் அவர்களுடைய ஹக்களை பேசிக்கொண்டு போகிறார்கள். எப்படி? இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். இது சஹீஹ்